வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா கோபிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு மயு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மயுவையும் என்னையும் ஹர்ட் பண்ணிட்டு தானே நீங்க இனியாவோட ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. என்னை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக தானே நீங்க இனியா கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களோட அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இனியா என்னோட பொண்ணு, அவ வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நான் முன்னாடி நிக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நாளைக்கே அவ ஸ்டேட் ரேங்க் வாங்கினா அப்படின்னா இனியா என்னோட பொண்ணு, நான் மார்த்தட்டே எல்லாத்தையும் பெருமையா பேசதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இனியாட்ட நான் எப்படி பேசணும் அப்படின்னு நீ எனக்கு சொல்றதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உண்மையிலே நீ ரொம்ப ப்ராட் மைண்டட் நினைச்சேன், ஆனா இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்களுக்காக தானே நான் மயுவை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நானா உன்னை வர சொன்னேன், உனக்கு பிடிக்கலைன்னா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. அடுத்ததா பழனிசாமி இப்போ பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. பாக்கியா மாமனார் பழனிசாமிகிட்ட சொல்றாரு, நாங்களே தம்பி வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்கியா சொன்னா, இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. எவ்வளவோ டாக்டர் வந்து பார்த்தாங்க, ஆனா அம்மாவுக்கு உடம்பு சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ஆனா பாக்கியா மேடம் ஒரு தடவை தான் வந்து அம்மாவை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அம்மா எழுந்து உட்காந்துட்டாங்க, இப்ப எல்லார்ட்டையும் நல்லா பேசி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. செல்வி இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பலகாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பழனிசாமி சொல்றாரு, நானும் லோபிகாவும் கிளாஸ்க்கு போறதே மேடம் கொண்டு வர பலகாரத்தை சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, டெய்லி சாப்பிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல இப்போ கோபி அங்க வராரு. யார் இவரு அப்படின்னு கேக்குறாரு பழனிசாமி. யாருமே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு யாருக்குமே இவர் யாருன்னே தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு அவரு. கோபி இப்போ வேகமா வீட்டுக்குள்ள வராரு. அவரை தடுத்து நிப்பாட்டுறாரு பழனிசாமி. என்ன சார், பார்த்தா சேல்ஸ்மேன் மாதிரி தெரியுது, இந்த சோப்பு சீப்பு கொசு பேட்லாம் விற்பாங்களே அவங்க தானே நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க இத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் வரணும், இப்படிலாம் வீட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு. கோபி நக்கலா சிரிச்சுட்டு இப்போ உள்ள போயிடுறாரு. என்ன ப்ரோ நீங்க பாட்டுக்கு மேல போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு பழனிசாமி. கோபி அப்பா பழனிசாமிகிட்ட சொல்றாரு, இது அவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அவன் தானா சாரா? ஐயோ நான் சாரை தப்பா பேசிட்டேன், நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு எழில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. பழனிசாமி சொல்றாரு, அம்மாவுக்கு அடுத்த வாரம் 80வது பிறந்த நாள் வருது, அதனாலதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு பாக்கியாவோட மாமனாருமே சொல்லிட்டு இருக்கிறாரு. பர்த்டேக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு எழில் கேட்டுட்டு இருக்கிறாரு. பாக்கியா மேடமோட சமையல் தான் ஸ்பெஷல், வேற என்ன அப்படின்னு சொல்றாரு அவரு. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா மயுவுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு ராதிகா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகாவோட அம்மா. அந்த வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. அவர் அந்த வீட்டுல இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காகவே நான் போன மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு பக்கம், அவரோட பொண்ணு ஒரு பக்கம் நின்னா கண்டிப்பா அவர் யோசிக்காம அவர் பொண்ணு பக்கத்துல தாமா போவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் ராதிகா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகாவோட அம்மா. நீ நேரம் பார்த்து மயுவையும் அங்க கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, கோபியோட அம்மா ஏதாவது வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவாங்கம்மா, மயு ரொம்ப கஷ்டப்படுவாமா அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா அம்மா சொல்றாங்க, நீ மயுவையும் அங்க கூட்டிட்டு போனாதான் மயுவும் அவருக்கு பொண்ணுன்னு அவருக்கு தோணும், இல்லாட்டினா இனியாவை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான டைம் பார்த்து நீ மயுவை அங்க கூட்டிட்டு போயிரு ராதிகா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியாவை பத்தி பாக்கியாவோட மாமனார் மாமியாரும் பழனிசாமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா +2 படிச்சிட்டு இருக்கிறப்ப அவளோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியாவோட அப்பா எனக்கு நல்ல நண்பன், அவர் இறந்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த டைம்ல தான் கரெக்டா கோபி MBA படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் பாக்கியாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்தே ராதிகாவை கோபிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாக்கியா உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச நல்ல மருமக, எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியாருமே சொல்றாங்க, பாக்கியா வந்த நாளில இருந்து நான் எந்த வேலையுமே பார்த்ததே கிடையாது, அவளே எல்லா வேலையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அவளுக்கும் எனக்கும் சண்டை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை மனஸ்தாபம் எல்லாம் வரதா செய்யும், ஆனா ஒரு அம்மா பொண்ணுக்கு இடையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், உடனே அது சரியாயிடும் அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. எந்த ஒரு மாமனார் மாமியாருமே இந்த மாதிரி அவங்களோட மருமகளை பாராட்டி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. பாக்கியாவோட மாமனார் சொல்றாரு, ஆனா கோபிக்கு தான் பாக்கியாவை கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நினைச்சோம், குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க, ஆனா அவ எங்களுக்காக தான் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.